அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களாங்க? ரொம்ப நாள் ஆச்சு இது மாரி ரொட்டீன் லைஃப் உங்களோட ஷேர் பண்ணி, இப்ப அந்த வீடியோ தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க வீட்ல அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்கங்க. நெறைய பேர் கமெண்ட் பண்ணி, "அண்ணா எப்படி இருக்காங்க சிஸ்டர்ன்னு?" கேட்டிருந்தீங்க. இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க. வலிலாம் குறைஞ்சிருச்சு. நெறையா பேரு கை வைத்தியமா சொல்லி நெறையா நாட்டு மருந்து கூட சஜஷன் பண்ணாங்க. அதையும் நான் ட்ரை பண்ணேங்க. ரொம்பவே அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு வலி குறைஞ்சிருச்சு. ரொம்பவே நல்லா இருக்காங்க. பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு தான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாரி தேவைப்படுதுங்க. மத்தபடி அப்ப இருந்த வலி இப்ப நல்லாவே குறைஞ்சிருச்சுங்க. வீட்டு வேலையெல்லாம் காலையிலேயே சமையல் பண்ணி அவங்களுக்கு குடுக்க வேண்டிய மெடிசன்ஸ்லாம் குடுத்துட்டு, அப்படியே வந்து என்னோட டைலர் ஏரியாவுக்கு வந்துரலாங்க. இப்போ கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து வந்துட்டுருக்குங்க. ஒண்ணு ஒண்ணா ஸ்டிச் பண்ணி குடுத்துட்ருக்கேன். போன வீடியோவுக்கு முன்னாடி வந்து நான் போய் கடையில மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த ப்ளவுஸ் தான். இதெல்லாம் தச்சுட்டு அப்படியே உங்கள்ட்ட எல்லாமே காமிச்சிருப்பேன். இந்த ப்ளவுஸ்ல இந்த ப்ளஸ் பாயிண்ட் கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்பப்பா! ஸ்கூல் படிக்கும்போது கூட கூட்டல் கணக்கு ஈஸியா இருந்துச்சு. இப்ப வாழ்க்கைங்கிற கணக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அதில நார்மல் ஒண்ணு, லைனிங்ல ஒண்ணுங்க. 2மே ஸ்டிச் பண்ணிட்டு, வீட்டு வேலை பார்க்குறது, அப்படியே தைக்கிறது. வீட்டு வேலை பார்க்குறது, தைக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லைங்க. இது அப்ப எடுத்த விளாகு. பழனியில ஒரு சொட்டு கூட மழை விடவே இல்ல. எனி டைம் கன்டினியூவா பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. வீட்ல இருந்ததுக்கு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாரிலாம் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டு, அகைன் இன்னொரு ப்ளவுஸ் வந்து தச்சுட்டேங்க. இது 2 ப்ளவுஸும். ஒண்ணு வந்து பிங்க் கலரு, ஒண்ணு வந்து காஃபி கலருங்க. 2மே நார்மல் ப்ளவுஸு. அதையுமே ஸ்டிச் பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். கட்டிங்கோ, ஸ்டிச் பண்ணதோ எதுவுமே காமிக்கல. ஏன்னா, அந்த டைம் இருக்கிறப்பலாம் வந்து ஸ்டிச் பண்ணுவேங்க. அப்புறம் உளுந்தங்கஞ்சி தாங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்தேன். அப்புறம் மறுபடியும் சூடா ஏதாச்சும் வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் இருந்துச்சு. முட்டைக்கோஸ் போண்டா சுட சுட போட்டு அந்த மலைக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு, செஞ்சு குடுத்துட்டு, அப்படியே என்னோட வேலைய கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறேங்க. பொங்கல் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. வீடு கிளீனிங் பண்ணி 2, 3 மாசம் வேற ஆச்சு. என்னதான் 1000 வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் வீடு நீட்டா இருக்கணுங்கிற அந்த மைண்டு தான் உள்ள ஓடிட்டே இருந்துச்சு. தீபாவளிக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து போட்டது போட்ட மேனிக்கு எல்லாம் வச்சுட்டேங்க. இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே புது டப்பா வந்து விலக்கி அதில எல்லாம் அப்ரூவல் பண்ணி வச்சுட்டு, அப்படியே வந்து இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் கோல்டு கலருங்க. இதுவும் அந்த 3 ப்ளவுஸோட வந்தது தாங்க. அதையும் வந்து அப்படியே தனித்தனியா இப்ப கட் பண்ணி, அது லைனிங்கும் கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் போய் வீட்டு வேலைய பார்த்துட்டு வந்துட்டு, அப்புறம் மறுபடியும் ஸ்டிச் பண்றது. அப்படிதாங்க போயிட்டுருக்குது. நல்லா கோல்டு கலர் இந்த மாரி எடுத்து ஒண்ணு லைனிங் குடுத்து தச்சு வச்சுட்டோம்னா, நம்ம சாரீக்கெலாம் எல்லா சாரீக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குடுத்துருந்தாங்க. இப்ப எல்லாமே வந்து தனித்தனியா அட்டாச் பண்ணிட்டேங்க. இன்னும் ஜாயின் பண்றது தான் வேல. இந்த நான் தையல் கடைக்கு வேலைக்கு போனேன் பார்த்தீங்களா, அதில கட்டிங் நல்லா பழகுனோ இல்லையோ, ஸ்டிச்சிங் நல்லா பழகிட்டேங்க. இது மாரிலாம் நமக்கு வராதா? நீட்னஸ் வராதா? ஃபினிஷிங் வராதா? அப்படின்னு நெனச்சுட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டிச்சிங் ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. இந்த கட்டிங்கில தான் இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதுவும் நம்ம வந்துரும். எங்க இருந்தோம், இப்ப இங்க வந்திருக்கோம் இல்லைங்க, அது மாரி இன்னமும் அடுத்த லெவலுக்கு போயிரலாங்கிற ஒரு நம்பிக்கையில தச்சுட்டே இருக்கேங்க. அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு, வீட்ல வந்து சோளம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. சோள தோசை வந்து ஊற போட்டு ஆட்டி சோள தோசை சுட்டு குடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா, எங்க வீட்டுக்கார் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க. மேலே ஏறுறது, இறங்குறது, ஓடுறது, ஒடியாறது அவங்களோட வேலை வந்து உட்காந்து செய்யற மாதிரியே இருக்காது. அதனால வந்து நம்ம உணவுல வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் அவருக்கு சத்து உள்ளதா குடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி என்னோட மைண்ட் செட்டு. அதனால தான் சோள தோசை, ராகி தோசை அந்த மாரிலாம் வந்து நான் செஞ்சு குடுத்துட்ருக்கேங்க. இப்ப பேக்ல வேற அவங்களுக்கு கிராக் விழுந்துருச்சாங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான இந்த கால்சியம், அதுக்கப்புறம் இந்த எலும்ப வந்து வலுப்படுத்துற மாதிரி, அந்த மாரி இதெல்லாம் தேடி தேடி செஞ்சு குடுத்துட்ருக்கேன். அதில வந்து சோள தோசையில வந்து கொத்தமல்லி லைட்டா தூவி போட்டு தோசை ஊத்தியிருந்தேங்க. நல்லா கம கமன்ட்டு சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஒரு வெங்கார சட்னி வச்சு, தேங்காய் சட்னி வச்சு, செமையா அந்த குளிருக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்த நாள் காலையிலேங்க எல்லாத்துக்கும் பயங்கர சளி. அதனால வந்து குழம்பாவும் இல்லாம, ரசமாவும் இல்லாம கொள்ளு ரசம் தாங்க வச்சிருந்தேன். நல்லா திக்கா அரைச்சு போட்டு கொள்ள வந்து அதிலேயே மிக்ஸ் பண்ணவும், கொள்ளு ரசம் சும்மா ஜம்முன்னு வந்துருந்துச்சு. நல்லா கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு இறக்கி வைக்கவுமே கம கமன்னு இருந்துச்சுங்க. அதோட கோவக்காய் பொரியல் செஞ்சிருந்தேன். காம்பினேஷனே வேடா தான் இருக்கு. வீட்ல அதுதான் இருந்துச்சுங்கிறனால கோவக்காய் பொரியல், கொள்ளு ரசம் வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு, மழையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் நல்லா வெயிலு. அந்த ஏரியாவ பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்க கிரீனிஷா. இப்போ துணிலாம் வந்து வாரத்தில 2, 3 நாள் துவைச்சு போட்டுறதுங்க. ஏன்னா, இப்ப வீட்டுக்கார் உதவியா இல்லையா, அதனால நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரே மட்டும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்கறதோட, டெய்லி இந்தந்த வேலையும் பிளான் பண்ணி அப்படியே செஞ்சுட்டு இருக்கேங்க.
அடுத்தது ஒரு நார்மல் க்ரீன் கலர் ப்ளவுஸுங்க. இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி வாங்கினது. அதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்ட்டு. இப்போ வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கனால அப்படியே அவங்களையும் பார்த்துக்கிட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து நானும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஈவினிங் டைம் போல் பழனி போயிருந்தோங்க. பனிக்காலத்துக்கு தம்பி வந்து சுடுதண்ணி மாதிரி ஸ்கூலுக்கு கொடுங்கம்மா, ரொம்ப விறுவிறுன்னு ஜில்லுன்னு போயிடுது அப்படின்னாங்க. ஃப்ளாஸ்க் மாதிரி வாட்டர் பாட்டில் தாங்க பார்த்துருந்தேன். எல்லாம் ஆன விலை குதிரை விலை 1250, 1450, 1650. ஷாக் ஆயாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் சமையலுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க உளிச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போ நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறது, மீன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள சின்ன வெங்காயம் நான்வெஜ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வெங்காயம் எப்போவுமே இருக்கட்டும் அப்படிங்கிறனால இருக்கிறத பூரா உளிச்சு வச்சுட்டு அந்த ப்ளவுஸ் ஒன்று கட்டிங் பண்ணலைங்க, அதை தான் வந்து ஈவினிங் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேலையாக அதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு அது அப்படிங்கிற மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. அப்புறம் அன்றைக்கி நல்ல குளிராக இருந்தனால குளு குளுன்ட்டு சூப்பராக பருப்பு சாதம் சூடாக வச்சு அதில் காரா பூந்தி ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நைட் டின்னரை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வச்சுருந்தேன். இதில் நல்லா நல்லெண்ணெய் விட்டு கொடுப்பேன். நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறது எலும்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாட்டுக்கோழி குழம்பு சுட சுட சாப்பாடு தம்பிக்கு லஞ்சுக்கும் அதவே கொடுத்து விட்டுறதுங்க. இப்போ காலைல தம்பியை தாட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்தது ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டேங்க. கொக்கி கட்டி எம்மிங் பண்ணுற வேலை பாக்கி இருந்துச்சு, அதையும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சின்ன மிஷினில் தைக்கிறனால இந்த கிராஸ் பீஸ் கொடுக்குறப்ப இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி அட்டாச் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே பாருங்கள், இந்த தடிப்பாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மொத்தமாக இருக்கிறது அடிக்கவே முடியாது. அதான் அந்த இடத்துல லைட்டாக நஞ்ச மாதிரி இருக்கும். அதை நீட்டாக அயன் பண்ணி கொடுத்துருவேன் நான். சின்ன மிஷினில் அடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா, இது ஒன்று கிராஸ் பீஸ் வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் இந்த சின்ன மிஷினில். இப்போ அதெல்லாம் கொக்கி கட்டி அவங்களுக்கெல்லாம் அதை ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். அப்படியே அடுத்த நாள் வந்து ராகி தோசை தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ராகி பாக்கெட் வந்து கடையில் வாங்கிக்குவேங்க. அது கொஞ்சம் வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த மாவோட ஒன்றா அதை கலக்கி சுட்டோம்னா ராகி தோசை சூப்பராக இருக்குங்க. அது கூட நல்லா தக்காளி சட்னி மிளகா தூக்கலாக போட்டு வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். அதோட ஒரு டீயை குடிச்சிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது வந்து இது கருப்பு உளுந்துங்க. வெள்ளை உளுந்தில் வந்து உளுந்தங்களி கிண்டி கொடுக்குறதோட கருப்பில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். உளுந்து அதிகமாக இருந்ததோட கல் தான் அதிகமாக இருந்துச்சு. அத்தனையும் புடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு 2-3 டைம் அலாசி தண்ணி வடிய வச்சு அதுக்கப்புறம் டேபிள் மேலே ஷாலை விரித்து நல்லா வெயில் காய வச்சு சூப்பராக எடுத்துட்டு இந்த ப்ராசஸ் அப்படியே இங்கே கட் ஆகுதுங்க. அரைக்கிறதுக்கு 3 நாள், அரைச்சிட்டு வந்தது செய்யறதுக்கு 2 நாள், அப்படி தான் டைம் போச்சு. அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் இருக்கனால என்னால் முடிஞ்சது ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நம்மளும் வேலை செஞ்சிகிட்டே இருக்கனால ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ணுங்கிற மாதிரி இருக்கட்டும். சுண்டல் மசாலா பண்ணி கொடுத்துட்டு ஒரு 6-7 டாப்ஸ் வந்து அடிக்க வந்துச்சுங்க. ப்ளவுஸ் தைக்கிறதோட இந்த டாப்ஸ் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதை அடிக்க உட்காந்தே ரேட் கார்டெல்லாம் பிரிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையாங்க நாத்தனார் வீடு திடுதிடுப்புன்னு சொல்லாமல் வந்துட்டாங்க. எப்போவுமே ஃபோன் பண்ணிட்டு தான் வருவாங்க. இல்லை நாங்கள் வீட்டில் இருக்கோமா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி பண்ண எனி டைம் வீட்டில் தானே இருக்காங்க அப்படிங்கிறனால எங்கள் நாத்தனார் வந்து வாசப்பட நின்னவும் நானே ஷாக் ஆகிட்டேன். தச்சிட்டு இருந்த வேலையை அப்படியே போட்டுட்டு அப்படியே நேராக கிச்சனுக்கு போயிட்டு டக்குன்னு அவங்க வேறு கிளம்புறேன்ட்டு இருந்தாங்களா, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் சுட சுட சாப்பாடு அதுவும் குக்கரில் தாங்க வச்சு ஹாட் பாக்ஸில் கொட்டிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா தண்ணியாட்டு குழம்பு வச்சு முட்டை வேக வச்சு தயிரோட மதியம் லஞ்சு சிம்பிளாக அதோடய வச்சாச்சு. ரசம் கூட வைக்க முடியல. சரின்ட்டு சிம்பிளாக மதியம் லஞ்சு கொடுத்து அவங்கள ஊருக்கு தாட்டி விட்டுட்டு அப்படியே அந்த டாப்ஸ் வந்து போட்ட மினிக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை போய் அப்படியே அடுத்தது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திங்கக்கிழமை கேட்டிருந்தாங்க, சரி நம்ம அடித்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கிறனால அந்த டாப்ஸை பூரா அடித்து எல்லாம் இப்போ நியூ இயருக்கு ஆஃபர் ரேட் மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் XXL 3XL எல்லாமே ஒரு கலருமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் அடித்து அப்படியே அதை பேக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த உளுந்து அலாசி கழுவி காய வச்சேன் பார்த்தீங்களா, அது இன்றைக்கி போய் வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக 2 வடை சட்டி வச்சு, ஏன்னா இது வந்து பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் அந்த ஒரு மாதிரி கமகமான வாசம் வர அளவுக்கு வறுக்கணுங்க. அதனால் வறுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை காய வச்சு
அரைக்க எடுத்துகிட்டு வரப்பயே அதோட சுக்குமும், ஏலக்காவும் நெறையா போட்டேங்க. சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால, அப்படியே மாவு அரைச்சிட்டு வர வழியில வந்து நியூ இயர் வருது, பொங்கல் வருது, சரி கோலப்பொடின்னு ஒண்ணு இருக்கே, அது பக்கமே நம்ம போறது இல்லையா அப்படின்னு நெனச்சிட்டு, பாக்கெட் ரூ. 5 தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா நெறையாவும் இருந்துச்சு. பெரிய பாக்கெட் மட்டும் ரூ. 10. அப்புறம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. அப்புறம் அதுவும் கொஞ்சமா போலாம் வாங்கிட்டு வந்துட்டு, அடுத்தது அகைன் ப்ளவுஸ் வேலை கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ ஒரு ஆளாக செய்கிறனால நம்ம இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஏரியாவும் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால என்னோடய ரேக்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கு நாளே க்ளீன் பண்ணிட்டேங்க. அடுத்தது அந்த ரேக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, என்னோடய ஜாமான் அதையும் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே அடுத்தது கிச்சனை பாருங்களேன், அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆளாக செய்கிறனால வீடியோ அங்கங்கே எடுத்துகிட்டு இருந்தால் லேட் ஆகுது அப்படிங்கிறனால எடுத்து போட்டது, அப்புறம் கழுவி வச்சது அந்த மாதிரி தாங்க காமிச்சிருக்கேன். கிச்சன் நான் கம்ப்ளீட்டாக எல்லா ஜாமாவும் எடுத்து வெளியில் வந்து போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டப்பாஸ் ஐட்டம் பூரா கழுவி உள்ளே வச்சுட்டு, அப்புறம் இந்த எல்லா பாத்திரமும் புழங்குற பாத்திரத்தை எல்லாமே வெளியில் கட்டிலில் காய வச்சுட்டேங்க. அப்புறம் எல்லாம் அடுத்த நாள் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். நல்லா நீட்டாக தொடச்சி காய வச்சு, இப்போ இதை பூரா விளக்குனது கூட எனக்கு தெரியலைங்க. இது அங்கங்கே பொருளை போட்டு வைக்கிறதுக்குள்ளே அப்பா போதும் போதும்னு ஆயிருச்சு. பேப்பர்லாம் போட்டு சூப்பராக இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கொத்தனார் அவங்க வந்து தண்ணி வந்து வாட்டமாக வைக்கிற அளவுக்கு வைக்காமல் விட்டுட்டாங்க. மேடு தட்டிருச்சுங்க. அதனால இந்த விலைக்கு வைக்கிற தண்ணி பூரா அங்கேயே நின்று அந்த இடத்துல ஒரு பாசம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஈரம் தங்கிட்டே இருக்காங்க. அதனால ஆன்லைனில் இந்த ஷீட் பார்த்தேங்க. ஆனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தண்ணி பட்டுச்சுன்னா லைட்டாக எந்திரிச்சுக்குது. ஆனால் ஒரு நீட்னஸ்க்கு வேணால் அது இருக்கட்டும் அப்படிங்கிறனால சரின்ட்டு அதை ஒட்டியாச்சுங்க. ஆனால் நல்லா இருக்குது. தண்ணி மட்டும் படாமல் வச்சுட்டு இருந்தோம்னா இன்னும் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். மீதி இருந்த சீட்டை கொஞ்சம் அந்த சைடு ஒட்டி கொடுங்கன்னு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டதுக்கு பிட்டு பிட்டாக பால்ராட்டை ஒட்டி வச்சுட்டாங்க. அதுக்கு பேசாமல் அந்த சீட்டு இருந்தாலும் மீதி முழுசாக இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வைஸுங்க. காலையில் வந்து எல்லா ஜாமாவும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பக்கம் சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் பொறுமையாக நல்லா பேப்பர்லாம் போட்டு நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. இப்போ பாத்திரம் விளக்கிட்டு சிங்குக்குள்ளேயே அந்த கூடையை தூக்கி வச்சிடுறது. அந்த சீட் போட்டு கடைசியில் அது பயன்படுத்தாத மாதிரி ஆயிருச்சு. தண்ணி பட்டுச்சுன்னா ஒளிஞ்சிட்டு வர மாதிரிங்க. சரிங்க, ஏதோ பார்க்க ஆனால் அழகா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கிச்சன் வந்து லைட்டாக மேக் ஓவர் பண்ணியிருக்கேங்க. இந்த மீஷோவில் வந்து இந்த ஸ்டாண்டை ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த டப்பாலாம் எனக்கு பின்னாடி சைடு இருந்துச்சு. அதை வந்து அங்கே போய் எட்டி எட்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இதுனா கைக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த மிளகு, சீரகம் அந்த மாதிரி டப்பாலாம் குட்டி குட்டி டப்பாவாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அப்புறம் எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தாங்க. ஏதோ இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணாங்க. அவனோட வாட்டர் பாட்டில்லாம் அந்த ஸ்டாண்ட் மாதிரி வச்சு, இதெல்லாம் இந்த எலுமிச்சை பழம் அப்படியே கட் பண்ணுறனாங்க. அதனால் அந்த வெள்ளை வெள்ளையாக கரையாட்டம் இருக்குது. யூஸ் பண்ணாத பொருள்லாம் மேலே போட்டு அப்புறம் இங்கிட்டு லைனாக அந்த ஜாரு டப்பாலாம் லைனாக அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ரிலாக்ஸாக வேலையை முடிச்சுட்டு தான் டீ போட்டு என்ஜாய் பண்ணி குடிக்கணும்னு பிளாக் காஃபி போட்டு சூப்பராக குடிச்சிட்டேங்க. அப்புறம் இந்த கருப்பு உளுந்து அரைச்சிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து களி கிண்டலாம் அப்படிங்கிறனால சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த டேஸ்ட்லாம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கணும். அந்த அளவுக்கு தம்பி, அம்மா நீ களி கிண்டியா சாக்லேட் செஞ்சு வச்சுருக்கியான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சுங்க. தம்பி வாலண்டரியாக போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு. நல்லா கருப்பட்டி போடலாங்க. நான் கருப்பட்டியில் என்கிட்ட வெல்லம் நிறையா இருந்தனால வெல்லம் மட்டும் போட்டு பாகு காய்ச்சி கிண்ணேன் பார்த்தீங்களா, அப்படியே அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. அப்படியே அதை சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஒன்று வந்துச்சுங்க. ஓம் சக்திக்கு மாலை போட்டு போகிறனால நம்ம அடுத்த நாள் ஊருக்கு போகிற மாதிரி வேலை இருக்காங்க. அதனால சரின்ட்டு அவங்களுக்கு தச்சு கொடுத்துட்டு போயிட்டோம்னா நம்மளும் ஊரில் போய் ரிலாக்ஸாக இருக்கலாம், வந்தும் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளவுஸை வந்து நார்மல் ப்ளவுஸ் தாங்க, சரி தச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறனால இப்போ அந்த ப்ளவுஸை வந்து தச்சாச்சு. நம்ம தச்ச ப்ளவுஸே அளவு ப்ளவுஸாக வந்துருந்துச்சுங்க. முதல்ல வந்து அந்த நீட்னஸ் வராது, ஃபினிஷிங் வராது, ரொம்ப சிரமப்படுவேன். இப்போது ஏதோ ஓரளவுக்கு வந்துருச்சு. கட்டிங் மட்டும் லைட்டாக இது பண்ணிட்டோம்னா போதுங்க. வீட்டில் அன்றாட செலவுக்கு ஏதோ நம்மளால் வீட்டில் இருந்துட்டு தச்சு சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரெட் கலர் பொடி ரெட்டு செமையாக இருந்துச்சு. அப்படியே இந்த ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் தையல் மிஷின் டேபிளில் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் பாருங்கள். இதை நான் அங்கிட்டு இங்கிட்டு மாற்றினது ஒரு அளவே இருக்காது. அதுக்கு வாய் இருந்தால் கூட அழுந்துரும். அந்த மாதிரி இப்போ ஃபைனலாக ஒரு இடம் கொடுத்தாச்சுங்க. ஏன்னா எங்கிட்ட போட்டால் இடம் வந்து அதிகமாக கிடைக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி மாற்றி ஃபைனலாக ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.